ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கொள்ளு வச்சு ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியானது கூடவே. கொள்ளு கஞ்சி செய்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க கொள்ளு ஆல்ரெடி வறுத்து உடைச்சது. வறுக்காத கொள்ளு தான் இருக்குன்னா வறுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொள்ளு நல்லா டக்குன்னு வேகும், வாசனையாகவும் இருக்கும். எடுத்து வச்சுருக்க கொள்ளை இப்போ பவுலில் போட்டுக்கலாம். அடுத்து ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 கப் கொள்ளுக்கு 1/2 கப் ரைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரைஸை பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ரைஸும் பருப்பும் ஊற வச்சு வேக வைக்கும் போது 3 விசில் விட்டாவே நல்லா வெந்துடும். ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. ரைஸும் பருப்பும் நல்லா ஊறியிருக்கு. தண்ணி ஊற்றிட்டு புது தண்ணி ஊற்றி எடுத்தாச்சு. குக்கரில் ஊற வச்ச ரைஸும் பருப்பும் சேர்த்துக்கலாம். அஞ்சு பல் பூண்டு போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப் ரைஸ், 1/2 கப் பருப்புக்கு 2.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டுக்கலாம். ப்ரெஷர் அடங்கட்டும். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த சாதத்தை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சாதத்தை பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி பிளேட் வச்சு மூடி விட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். கொள்ளு சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கொள்ளு கஞ்சி ரெடி. இந்த கொள்ளு கஞ்சி செஞ்ச உடனே சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும். கொள்ளு கஞ்சியில் தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சன்னா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.